வாங்கம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க. உங்க சூட தனிக்க சுவையா குடிக்க இளநீ வேணுமா இளநீ வேணுமா இளநீ. பேத்திக்கிறா என்னடா இது இந்த நிலைமையில ரோட்ல இளநீ எங்கடா உங்க அப்பா எங்கடா? அந்த வெயில் தாங்க முடியாம தலையில துண்டு பண்ணுவாங்க ரோட் வரமா. என்னாச்சு? ஒருத்தனும் வியாபாரத்து வர மாட்டானுங்கம்மா. அடிக்கிற வெயிலுக்கு வெள்ளி வியாபாரம் போட்ட நல்ல வியாபாரம் போட்டு விட்டான். வரவெல்லாம் 10 ரூபா பால் 5 ரூபா பால் ஜூஸ் பால் குடிச்சு தூக்கி போட்டு போய் நிக்கிறானுங்க. ஏன் அது மட்டும் எப்படி அவ்வளவு வியாபாரம் ஆகுது? நடிகை இசையமைப்பாளர் இவங்க எல்லாம் விளம்பரம் பண்றாங்க, அது வியாபாரம் ஆகுது. இதை ஒருத்தனும் கண்டுக்க மாட்டான். வரவெல்லாம் ஊதிச்சுன்னு கேக்குறானுங்க. ஏன்டா இது இயற்கையா கிடைக்குது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, எவ்வளவு சத்து இது. நான் எப்படி பார்த்தா இதுக்கு தான்டா விளம்பரம் பண்ணிருக்கணும். நம்ம நாட்டுல நல்லதுக்கு யாருமா விளம்பரம் பண்ணிக்கிறானுங்க, கெட்டு போத்தா நம்ம குதிக்கிறாங்க. அதுவும் கரெக்ட் தான்டா. நாளைக்கே 10 பேர் செத்து போனோமா, ஒரு நடிகையில குத்து விஷம் குத்து இதை விளம்பரம் பண்ணுங்க சொல்லி பாரு. அது இன்னும் கூட பாக்க மாட்டானுங்க, வாங்கி குடிச்சு 10 பேர் செத்து போடுவானுங்க. அப்படின்ற ஆமா, அதான் என் பொருளுக்கு நானே விளம்பரம் பண்ணலாம்னு ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளவு பருப்பு என்னதுமா பருப்பு வகைடா பைத்தியக்கார. வகை, காய்கறி வகை, கீரை வகை எவ்வளவு இருக்குது. ஒருத்தன எவனா பண்ணிக்கிறானா, முருங்கீரை நல்லதுன்னு எவனா தாட்டி காட்டிக்கிறானா, இல்ல வேர்க்கலை நல்லது நடிகை ஆட்டிக்கிறாளா? கார்பரேட்டுக்காரங்க பண்ற வேலை என்ன பண்றது? பைத்தியக்காரனாயே. நாளைக்கு வேர்க்கலை வியாபாரம், இன்னைக்கு இளநீ வியாபாரம், எல்லாம் ஒண்ணு போட்டு வச்சுக்கிறேன். ஏ சிப்ப